டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த டேரக்ஷன் கொஞ்சம் ஓவர் வியூவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக 2-3 க்ரீன் கேண்டில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. நம்மளுக்கு நேற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டெக்னிக்கலாக மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லி கேண்டில்ஸை வச்சும் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இண்டிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சிலர் வந்து இண்டிகேட் பண்ண விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நேற்றுக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இண்டிகேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், 3 லிங்க் இருக்கும். டெலிகிராம் சம்மந்தமாகவே 3 லிங்க் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஒரு நியர்லி ஒரு 2300 பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அதில் நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு 2 குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என் கூட சேட் பண்ணுறதுனா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. ஸோ அங்கே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ், அதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளைஸ் கொடுத்துட்ருப்பேன். அதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா? இந்த 18th ஜூலைக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி 3 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்ல போச்சு. அதுக்கான காரணத்தை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிச்சிடுறேன். அது ஆக்சுவலாக எனக்கு அவங்க சொல்லலை. எனக்கு அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கான இண்டிகேஷன் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம்ல இருந்து இந்த பீக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் போயிருக்கு. அந்த அப் மூவ்க்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய 0.618 ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபாலோ ஆகும்போது 0.5 டச் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் 0.618 டச் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.618 அப்படிங்கிற ஃபிபனோசி சப்போர்ட் கிட்ட வந்ததுனால தான் இந்த இடத்துல ஒரு 3 க்ரீன் கேண்டில் வந்து 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் வந்திருக்கு. இப்போ அந்த 0.618 பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்விங் லோவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்விங் லோ இருந்து இந்த அப் மூவ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்விங் லோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேண்டில் தான். அப்போ அதனுடைய ஸ்விங் லோல இருந்து அடுத்ததாக ஸ்விங் ஹை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்னொரு லெவல் நம்மளுக்கு வரும். எக்ஸாக்டாக அதனுடைய 0.618. இதனுடைய 0.618 தான் நேற்று ரீச் ஆயிருக்கு. அதனால தான் அங்கிருந்து நல்ல ஒரு அப் மூவ் வந்திருக்கு. இப்போ இந்த அப் மூவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வரும். அதில் 0.236 அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அது கூட மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது அப்போ 0.236 நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் இப்போதைக்கு நம்மளால ஹையர் சைடில் இண்டிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஃபிபனோசி இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 0.618 பிரேக் பண்ணிட்டாலும் கூட அதுக்கு கீழே இந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா டெக்னிக்கல் வைஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஸ்விங் லோ ஒன்னுடைய 0.618 வந்து நம்மளுக்கு நேற்று டச் ஆயிருக்கு. அந்த லோவும் பிரேக் ஆகி அட் த சேம் டைம் இந்த கன்சல்டேஷனுடைய லோவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்விங் லோன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்விங் லோ இந்த இடத்துல இருக்கு, ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. இது ஒரு லாங் ட்ரெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு அப்போ கொடுத்த ஒரு இண்டிகேஷன். அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பீக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய லெவல் இப்போ என்னுடைய அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ஜோன் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அதை டச் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருக்கும். அப்போது அந்த ஜோனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 0.5 இந்த ஃபிபனோசினுடைய 0.5 வருது. அப்போ அந்த 0.5 பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய லெவலில் 0.618. அப்போ இதனுடைய 0.618 வந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட்டும் இந்த ஃபிபனோசியினுடைய சப்போர்ட்டும், அதாவது 0.5 ஒரு சப்போர்ட் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.5 சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் வரும்போது எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ அது நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபிபனோசி இண்டிகேட் பண்ணுது. ப்ளஸ் நம்மளுடைய டெக்னிக்கலும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த லெவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இனி நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. பட் கரண்ட் லெவலே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த ரிவர்சல் கேண்டிலுக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28th ஜூலை அந்த கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகணும். இன்னைக்கு ஆக்சுவலாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் அதை பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது இந்த ரிவர்சல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். பட் அந்த ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுது எது வரைக்கும் ஆகும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய
இந்த 16th ஜூலை கேண்டலினுடைய ஹை வரைக்கும் தான். அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணதுனால தான் ஃபர்தர் மூவ். இப்போ இந்த 2 கேண்டலினுடைய நேமை பற்றி நான் வந்து என்னுடைய நேற்று வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளையும் நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இது எங்கல்ஃபிங் கிடையாது. எங்கல்ஃபிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டலுடைய லோவுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு அதனுடைய ஹைக்கும் மேலே போய் க்ளோசிங் வைக்கும். அதுதான் எங்கல்ஃபிங். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் கிடையாது. இந்த கேண்டலினுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில். இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கேண்டில் நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ரெட் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆகும். அப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆகணும் என்ன நடக்கணும்? கேப் டவுன் நடக்கணும். கேப் டவுன் நடந்திருக்கு, அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ எங்கே வந்து க்ளோசிங் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டிலுடைய லெவலில் ஒரு 50% ஆஃப் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கேண்டிலுடைய லென்த் ஒரு 100 ருபீஸாக இருந்துச்சு அப்படின்னா 50 ருபீஸுக்கும் மேலே போய் க்ளோசிங் வைக்கணும். அப்படி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டிலுடைய 3/4 பங்குக்கும் மேலே போய் க்ளோசிங் வச்சிருச்சு. நம்ம எதிர்பார்க்கறது 50% தான். பட் இது வந்து 75%க்கும் மேலே போய் க்ளோசிங் வச்சதுனால இது கரெக்டான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். பட் அந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த இண்டிகேஷன். இந்த இடத்துல அதனுடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து க்ளோசிங் வச்சு முடிச்சிருச்சு. அப்போ இது பியர்சிங் லைன் அப்படிங்கிற கேண்டில் ஃபார்மேஷன். இதுவும் ஒரு ரிவர்சல் கேண்டில் தான். இது நம்மளுக்கு இங்கிருந்து ஒர்க் அவுட் ஆகும்பொழுது நம்ம அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபிபனோசியை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஜூலை. பட் அதுக்கு இந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் மேலே ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். இல்லைன்னா ஸ்ட்ராங்காக அதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகி அகைன் உள்ள வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நீ ஃபர்தர் மூவ் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு இறக்கம் வந்திருக்கு. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுடைய சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் ஹை வரைக்கும் நம்மளுக்கு போகணும். அதாவது இந்த சேனலுடைய ஆப்போசைட் வரைக்கும் போகணும். பட் அப்படி நடக்காம அகைன் இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ல ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடந்து பிரைஸ் அகைன் உள்ள போயிருக்கு. இப்போ உள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணி அடுத்ததாக ஒரு அப்போ வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு நிஃப்டி என்ன ஆகும்னு பாருங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூவ் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லைன் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே தான் இருக்கு. அப்படி இந்த பக்கத்தில் நம்மளுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவா இருந்தும் கூட உங்களுக்கு நிஃப்டி பாசிட்டிவா இருக்குன்னா, ஒருவேளை பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ் இன்னைக்கு வந்து நிஃப்டியில் கிடைச்சிருக்கும். அந்த மூவ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்மளுக்கு சின்னதாக ஒரு ரிவர்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸினுடைய நேம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இண்டெக்ஸ் வெயிட் நம்பர் 1 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. பட் அந்த சப்போர்ட் பிரேக் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சான்சஸ் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஜோனை தான் எதிர்பார்க்குறோம். அப்போ ஐடியில் இனியும் ஒரு இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்த ஜோன் கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வெயிட் ஸ்டாக் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நமக்கு கிளியராக தெரியறது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நம்மளுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா 7th ஏப்ரல் அந்த வாரத்துக்கான கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகும். அப்போ ஐடியில் இனியும் ஒரு நல்ல ஒரு இறக்கம் வந்து இந்த லைன் வரைக்கும் கூட வரலாம். அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கிரியேட் பண்ண லோயஸ்ட் பாயிண்ட். அப்போ 2022 லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக எந்த ரிட்டனுமே கொடுக்காம சைட்வேஸ் போச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் கிட்டத்தட்ட அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வர்றது, அதுவும் ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமா அந்த இடத்துக்கிட்ட நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிஷ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் இண்டிகேட் ஆகுது. பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 7th ஏப்ரல் கேண்டலினுடைய லோ பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் வைக்கணும். பட் அது வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, நவம்பர் 2023 அந்த லோ ஒரு மைனர் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ அதையும் சேர்த்து பிரேக் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டமாக இந்த லோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்எம்சிஜியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஃப்எம்சிஜியில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைன் பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் சொல்றேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஆக்சுவலாக ஐடி நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு போயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, இதுல இருந்து அடுத்த ஸ்விங் ஹை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை நம்மளுக்கு நேற்று கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இந்த பேட்டர்னுடைய பிரேக் அவுட்டை நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்ததுனால அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல்ஸையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிவட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு அப்போ வர மாதிரி தான் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண தயாராக இல்லை. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட் லோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. நான் திங்க் பண்ணிட்டு இருந்தது இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினச்சிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருந்தா இனியும் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு அமைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு லாஸ் தான். பட் இருந்தாலும் அது நல்ல ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த இடத்துலையும் இந்த கான்சல்டேஷனுடைய ரேஞ்சுக்குள்ள தான், செகண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஸோ எங்கேயும் மூவ் ஆகல. அதே மாதிரி 500 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷனுடைய ஹைக்கும் மேலே போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கன்சல்டேஷனுக்குள்ள என்ட்ரான அந்த கேண்டலுடைய ஹை இருக்கு இல்லைங்களா, அது பிரேக் ஆகல. அது வந்து 28 ஜூலை கேண்டலுடைய ஹை தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்மளுடைய கன்சல்டேஷனுடைய பாட்டம் நியர்லி ரீச்னே சொல்லலாம். ஏன்னா சின்னதாக ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயும் நம்ம எதிர்பார்க்கறது அதே 16th ஜூலை கேண்டில் அதனுடைய ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டண்டாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் நம்மளுக்கு இப்போதைக்கு ரீடெஸ்டிங் நடந்துருச்சு. ரீடெஸ்டிங் நடந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த பிரேக் டவுன் பண்ண அந்த கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் அது 28th ஜூலை கேண்டலுடைய லோ தான். அது பிரேக் ஆகும்போது தான் நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு ஃபாலை மிட் கேப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட் வேஸ் கூட நம்மளுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் ஒரு இறக்கம் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பார்க்கும்போது இந்த லைனை ஒருவேளை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூமெண்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக கூட மாறலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த லைனை ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இல்லைன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்பவும் போய் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் புதுசாக ஒன்று கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணட்டும் 17th ஜூலை கேண்டலுடைய ஹை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனுடைய லெவலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு லாங் சைட் வேஸ்னு சொல்லி ஆகணும். ஒரு ஓவராலாகவே ஒரு பெரிய கன்சல்டேஷனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. நம்ம மார்க் பண்ண அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணட்டும். இல்லைன்னா ஒரு பிரேக் பண்ணதுக்கப்புறம் மூவ் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ஃபால் ஆகிட்டு இந்த ரெட் லைனை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ரெட் லைனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அகைன் ஒரு ஃபாலு கூட வரலாம். இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஒரு ஹை எக்ஸாக்டாக ஒரு ஹையில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபால் வருது அப்படின்னா இதனுடைய சப்போர்ட் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1100 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ஒரு 5000 பாயிண்ட் தள்ளி நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்தோம். அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குன்னு இந்த பீரியட்ல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். 5000 பாயிண்டே ரீச் ஆயிருச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 1000 பாயிண்ட்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இந்த ரிவர்சல் கேண்டில்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இதுலையும் எக்ஸாக்டாக நாஸ்டாக் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நியர்லி ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதுக்கான இண்டிகேஷன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒருவேளை இந்த 25th ஜூலை கேண்டலுடைய லோக்கும் கீழே க்ளோசிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். பட் அதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கல. அது வைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது நியர்லி பார்க்கறதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் அக்யூரேட்டாக இல்லை. அப்படி அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். பட் அக்யூரேட்டாக இது ஃபார்ம் ஆகல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்மளுக்கு ஒரு லாங் ட்ரெண்ட் லைனை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுனும் கொடுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ ரீடெஸ்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு அப்மூவ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பிரேக் டவுன் கொடுத்த அந்த கேண்டலினுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 28th ஜூலை கேண்டலினுடைய லோ. அது நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது அடுத்த மூவாக நம்ம டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நம்ம மார்க் பண்ண லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு இறக்கம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எப்போ நடந்துச்சுன்னா 25th ஜூலை. அது ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால அதுக்கப்புறம் சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. இனி அதனுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் கூட நமக்கு கொடுக்கலாம். தென் க்ரூட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸாக்டாக ரீச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எப்படி பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெட் கேண்டலினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா 23rd ஜூன் அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கும் மேலே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா வேணா நம்ம வந்து ஃபர்தர் மூவாக இந்த சைடு அப் சைடு எதிர்பார்க்கலாம். இல்லைனாலும் இந்த கன்சல்டேஷனோட பிரேக் டவுன் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாக் அனலைசிஸ் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய TCT டெக்னிக்கல் அனலைசர் அதாவது இந்த சேனல் தான். இந்த சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அனலைசிஸ் பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டாக் அனலைசிஸ்னுடைய டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம்.
மேபி வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸுக்கான பிளான் பண்ணிடுவேன். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ என்னுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய டெலிகிராம் மியூச்சுவல் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7598219212 அதனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.